காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குபேரர் பொம்மைகள்லாம் நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. இது செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு மனிதன் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது குபேரர் வாங்கிடுவாங்க. தானாக அவர் வீட்டுக்கு குபேரர் போயிடுவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? ஒருத்தருக்கு செல்வம் சேரப்போகுதுன்னா அவர் தானாக யாரோ ஒருத்தர் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாகவோ வீட்டுக்கு வந்துடுவார் கண்டிப்பாக. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் நல்ல பெரிய ஆளாக வர போகிறீங்கன்னா உங்களை அறியாமையே தானாகவே நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 3. நம்பர் 4, நீங்கள் வீட்டில் குபேரர் வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றம் சொல்கிறத விட அவர் வரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய இடத்த ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு. அவர் முடிவு பண்ணிக்கிறார், எந்த இடத்துக்கு நான் உட்காரணும், எந்த இடத்துக்கு இப்போ எல்லா இடத்துலையும் கோயில் இல்லையேம்மா, இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல கோயில் இல்லையே, அப்போது இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் அந்த பக்கம் தள்ளி ஒரு கோயில் இருக்கு. அப்போ அந்த அம்பாள் நான் இங்கே தான் உட்காரணும், இங்கே தான் எல்லாத்துக்கும் அனுக்கிரகம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறா பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் குபேரரும் உங்கள் வீட்டுக்கு வரணுன்ற ஐஸ்வர்யம் ஆரம்பிச்சிருச்சுன்னா குபேரர் தானாக வருவார். அப்போ தான் இந்த வீடியோவை கேட்கவும் முடியும். ஓகே, இப்போ கிஃப்ட் மாதிரிலாம் நிறைய பேர் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரியான குபேர பொம்மை வீட்டில் வைக்கலாம். நீங்கள் அது பேர் என்ன சொன்னீங்க? கிஃப்ட். அதுவே கிஃப்ட் தான் உங்களுக்கு. நான் சொல்கிறத உங்களுக்கு அதுவே உங்களை தானாக சேருதுங்கிற அது கிஃப்டாகவே வருது உங்களுக்கு. இட்ஸ் அ கிஃப்ட். அப்போ கண்டிப்பாக அது ஒரு பெரிய பரிசு தானே. அவர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார், அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார், அப்போ குபேரர் தானாக வருவார். சரி, இப்போ இதே மாதிரி இந்த லக்ஷ்மி படமோ இல்லை குபேரர் படமோ நம்ம கையிலேருந்து கொடுக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து லக்ஷ்மி போயிடும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? உங்கள் தீப்பெட்டியிலேருந்து தீபம் பற்ற வைக்கிறீங்க. தீபம் பற்ற வச்சோன்னா இது அணைஞ்சிருச்சா? ஒரு மெழுகுபத்தியிலேருந்து இன்னொரு மெழுகுபத்தியை பற்றும்போது இது அணைஞ்சிருச்சா? கிடையாது. ஒரு மெழுகுபத்தியிலேருந்து இன்னொரு மெழுகுபத்தியை பார்க்கும்போது வெளிச்சம் ஜாஸ்தி தான் ஆகுது. 3வது மெழுகுபத்தியை பற்ற வைக்கும்போது, 4வது மெழுகுபத்தியை பற்ற வைக்கும்போது அதிகமாகும். என் குரு எனக்கு குபேரரை பற்றியோ என்னுடைய மகாலட்சுமியை பற்றியும் எனக்கு சொல்லும்போது அவருக்கு குறையலை, அவருக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. யார்கிட்ட சொல்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குமா? அப்போது நீங்கள் அதை பயன்படுத்தாத பிரயோஜனப்படுத்தாத நபர்கள்ட்ட சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு லக்ஷ்மி இதாகிடுது. அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட காசு கொடுக்காமல் இருந்து பாருங்கள், அது உங்களுக்கு பெரிய பாவம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்க, ரொம்ப உண்மையாகவே காசு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இருந்தும் கொடுக்காமல் இருந்துப்பாங்க, பாவம்னு சொல்கிறோம். அதுவே ஒரு நபர் எக்ஸஸாக செலவு பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணி அது பாவம், அது கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் லக்ஷ்மியை நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. எந்த இடத்துக்கு எந்த விசேஷத்துக்காக கொடுக்குறீங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்க, அதுதான். இப்போ குபேரரை நம்ம பணவரவுக்காக வழிபடும் போது குபேர தீபம் ஏற்றும் முறை அப்படி ஏதாவது இருக்கா சார்? குபேர தீபம்ங்கிற ஒரு முறைகள் இருக்குது. 2 முறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தராது. குபேர தீபம் எப்படின்னா ஸ்வர்ண தீபம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னால் வெள்ளியில் வாங்கி குபேரருக்கு தீபம் ஏற்ற முடியும்னா சூப்பர், ரொம்ப நல்லது. தங்கத்தில் வாங்கி என்னால் ஏற்ற முடியும் சார், என்னால் ஒரு தங்கத்தில் வாங்கி ஏற்ற முடியும், ரொம்ப சூப்பர், உங்களுக்கு மிகப்பெரிய பலன். சார் என்கிட்ட தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, எங்கள் வீட்டில் குத்து விளக்கு தான் வச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு குபேர தீபமாக எனக்கு வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 2 காசு விளக்கனுடைய பாதத்தில், அந்த விளக்கனுடைய பாதத்தில் வச்சு மேலே விளக்கு வச்சு அது மேலே தீபம் ஏற்றுறது, அது குபேர தீபமாக மாறுது. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், சார் நான் வேறு ஏதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள், நான் எங்கேயாவது போகிறேன், இப்போ இதுக்கு மேலே சிம்பிளாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னா ஒரு திரியில் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை தடவி கொஞ்சம் நேரம் காய வச்சு அதை எடுத்து நெய் தீபம் போட்டு பாருங்கள், குபேர தீபமாக மாறிடும். ஸோ குபேர தீபம்ங்கிறது இத்தனை வகை தீபங்கள் குபேரருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு தாம்பாளத்தில் காசு வச்சுட்டு, சில்லற காசு வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வாழையிலையோ வச்சுட்டு அது மேலே ஒரு தீபம் ஏற்றுறீங்க, அது குபேர தீபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் அக்ஷதை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தாம்பாளத்தில். இப்போது எல்லாமே உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கேன். மஞ்சள் தாம்பாளத்தில் அக்ஷதைன்னு சொல்லுவாங்களா, கல்யாணத்துக்கெல்லாம் போடுறோம்ல அரிசி, அந்த அக்ஷதையில் ஒரு வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வாழையிலையோ வச்சு அது மேலே 2 தீபம், என்னென்னா மஞ்சள் திரியை மஞ்சள் தடவி போட்டு நெய் தீபம் ஏற்றினா அது உங்களுக்கு குபேர தீபம். இப்படி பல வகையில் குபேர தீபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது, ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. ஓகே, ஸோ குபேரர் கோலம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். குபேர யந்திரம் இருக்குது. நானே நிறைய பேருக்கு குபேர யந்திரம் கொடுத்துருக்கேன். வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். நான் வச்சுன்னு இருக்கேன். குபேர கோலம் இருக்குது, குபேர யந்திரமும் இருக்குது. நவக்கிரக கோலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி குபேர கோலம் இருக்குது. அந்த குபேர கோலத்தை வீட்டில் போட்டு வச்சுக்கலாம். எண்கள், குபேரத்துலேயே எண்கள் கோலம்னு இருக்கும். எண்கள்னால் நம்பர்ஸ் ஆஃப்
போட்டு வச்சுருக்கேன். அது நெட்லேயே உங்களுக்கு தெரியும். குபேர கோலம்னு ஒன்று இருக்குது. அந்த குபேரர் கோலமும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி குபேர யந்திரம் வைக்கும்போது வீட்டில் சங்கும் வாங்கி வச்சுட்டா இன்னும் ரொம்ப சூப்பர், இன்னும் ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கறதாக இருந்து கொண்டிருக்கும். குபேர கோலம் டெய்லி நீங்கள் வாசலில் போட்டும் சுவாமி மடத்தில் போட்டும், என்னென்னா கால் மிதிக்காத இடத்துல போடணும். போடும்பொழுது ரொம்ப 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 விசேஷம். ஸோ குபேரரோட பூஜை முறைகள் நீங்கள் சொன்னீங்க. என்ன பூக்களால் அர்ச்சனை செய்யலாம், என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் குபேரருக்கு வைக்கலாம்? சூப்பர். இப்போ குபேரர் வந்து நிலையாக இருக்கக்கூடிய சில இது சொல்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளையாருடைய அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அருகம்புல்லில் குபேரருடைய சக்தி இருக்கும். பில்வம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமோ அத்தனை இதிலும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லி புஷ்பம், உதிரி மல்லிப்பூ இருக்குல்ல, அதில் வந்து குபேரருடைய அனுகிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, மறிக்கொழுந்துன்னு சொல்ல வாசனையாக தரக்கூடிய அதில் வந்து குபேரருடைய அம்சம் வந்து இருந்துருக்கு. துளசி இருக்கார் இல்லையா, துளசியில் வந்து குபேரருடைய அம்சங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித பூ இருக்குது. மனோரஞ்சித பூவில் குபேரருடைய அம்சம் இருக்குது. இந்த நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதாவது பெருசாக இருக்கும். இந்த தேன் பூவுன்னு சொல்லுவாங்க, பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூவில் குபேரருடைய அம்சங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி செம்பருத்தி இருக்கு இல்லையா, அந்த செம்பருத்தியில் குபேரருடைய அம்சங்கள் இருக்குது. அடுக்கு செம்பருத்தின்னு வாங்க, ஒரு செம்பருத்திக்குள்ளேயே இன்னொரு செம்பருத்தி முளைக்கும், அடுக்கு செம்பருத்தின்னு வாங்க. அந்த செம்பருத்தியில் குபேரருடைய அம்சங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. இத்தனை விஷயங்கள் குபேரருடைய அம்சங்கள் இருந்துருக்கு. அப்புறம் பவளமல்லி பூ இருக்கும் இல்லையா, அதில் வந்து குபேரருடைய அம்சங்கள் வந்து இருந்துருக்கு. இத்தனை புஷ்பங்களில் வந்து குபேரருடைய அம்சங்கள் நிறைந்திருக்கு. ஓகே, நெய்வேத்தியமாக நம்ம என்ன வைக்கலாம்? நைவேத்தியம் வந்து குபேரருக்கு வந்து பால் பாயசம்னு சொல்லுவாங்க இல்லையா, பால் பாயசத்துக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலில் இந்த கேரளாலெலாம் பண்ணுவாங்க, கடுமிர்தம்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கிலோவுக்கு 2 கிலோ வெல்லத்தை போட்டு பண்ணுவாங்க, ரொம்பவுமே அது விசேஷம். ஸோ இந்த 2 நைவேத்தியம் ரொம்ப நல்லது. கல்கண்டு, வெறும் கல்கண்டு, இந்த டைமண்ட் கல்கண்டு இல்லாமல் கட்டி கல்கண்டு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப இது. கரும்பு நைவேத்தியம், அந்த கரும்பை வந்து புளிஞ்சு கூட அது வைக்கலாம், ஜூஸ் மாதிரி கூட வைக்கலாம், இல்லைன்னா கரும்பு, இதெல்லாம் குபேரருடைய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட நேயர்களுக்காக லக்ஷ்மி குபேர வழிபாடு வீட்டில் எப்படி செய்யணும், செல்வம் பெறுகிறதுக்கு, கடன் பிரச்சனை குறையிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபடலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. நன்றி, நமஸ்காரம்.